அண்ணா பல்கலை சம்பவத்தை கண்டித்து சென்னை பல்கலைக்கழகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், முழு தகவல்களை விவரிங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பல்வேறு நபர்கள் போராட்டங்கள் ஈடுபட்டு வரும் நிலையில காவல்துறை முழுவதுமாக அனைத்து இடங்களிலும் போராட்டம் செய்வதற்கு அனுமதி மறுத்திருக்கிறது. அனுமதி மறுக்கப்பட்ட இடங்களில் போராட்டம் நடத்த விடவில்லை என்கிற காரணத்தினால் பாஜகவினர் இன்று கோட்டையை நோக்கி பேரணியை முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில சென்னை பல்கலைக்கழகம் எதிர்க்க அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திலிருந்து பாஜகவினர் வாயில் கருப்பு துணி கட்டி அங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராக இருந்தனர். அப்போது அங்கு காவல்துறை அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள். பாஜக இளைஞரணி மாநில தலைவர் ரமேஷ் தலைவில் ஒன்று கூடிய 50க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யார் அந்த சார், உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை துணை ஆணைய தலைமையிலான போலீசார் உடனடியாக குண்டுகட்டாக தூக்கி கைது செய்து பேருந்தில் அடைத்து தனியார் திருமணம் தடுத்திருக்கிறார்கள். காமராஜர் சாலையில் திடீரென வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் காமராஜர் தலைமைச் செயலகம் அருகே இருக்கக்கூடிய நிலையில் போலீசார் உடனடியாக அதிக அளவில் குவிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு விஆர் பிள்ளை பிரிவில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். சசிதரன், இதனால் போக்குவரத்து அந்த பகுதியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது? சசிதரன், நினைவிடம் வாயிலில் இந்த போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றதால் அங்கு பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெள்ளை சட்டை அணிந்திருந்ததால் அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். உடனடியாக அருகில் அந்த பொதுமக்களும் வெள்ளை சட்டை அணிந்து வந்ததால் அவர்களையும் போலீசார் உடனடியாக கைது செய்ய சென்ற போது அவர்கள் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது சென்னை பல்கலைக்கழக மாணவர்களும் அந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தார்கள். அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து பேருந்து ஏற்றினார்கள். உடனடியாக நாங்கள் மாணவர்கள் கல்லூரிக்காக வந்திருக்கிறோம் என்று கூறி அவர்களிடம் போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த 2 மாணவர்களையும் கைவிட்டார்கள். கிட்டத்தட்ட போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இருக்க மெரினா கடற்கரை வந்த பொதுமக்கள் அனைவரையும் வெள்ளை சட்டை அணிந்திருந்தாலும் உடனடியாக கைது செய்வோம் என்கிற அடிப்படையில் போலீசார் அங்கு பதட்டத்துடன் பரபரப்பாக காணப்பட்டனர். பின்னர் மாணவர்களை கீழே இறக்கிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மட்டும் பேருந்தில் கைது செய்து அடித்து சென்றிருக்கிறார்கள். இதனால் சிறிது நேரம் இந்த நேரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது அனைவரும் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவினர் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட வந்த நிலையில போலீசார் கைது செய்ய முற்பட்டதால் அவர்கள் இருவரிடையுமே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.